ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வேறு ஒன்றுமே இல்லைங்க, மீல் மேக்கர் இருந்தாலே போதும், சட்டுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதும். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துங்க. அதை நல்லா பாயிலான தண்ணியில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்க விடுங்க. அது நல்லா உபிரி ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா உபிரி ஆகிடுச்சு. இதை ஒரு 3 தடவை தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி புழிஞ்சி எடுத்து தனியாக வச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு காரத்தூள் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூனு சிக்கன் 65 மசாலா, 2 டீஸ்பூன் அளவு சோள மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 டீஸ்பூனு சோள மாவு, 2 டீஸ்பூனு மைதா மாவு பைண்டிங்காக. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கலரிங் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலரிங் பவுடர் வேணான்னா இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலரி விடுங்க. நல்லா பைண்ட் ஆகட்டும். இப்போ இது நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம ஆயில் சூடு பண்ணி பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரை இதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதான். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் 65 ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சமைச்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.